விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 புது முயற்சி படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் எப்படி இருக்கா? ரொம்ப டீசென்டான படம். உண்மையிலேயே சூர்யா அவர்கள் கேரியரில் த பெஸ்ட் பச்சர்னு நான் சொல்லுவேன். என்ன ஒரே ஒரு விஷயத்தை திரும்பி சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீ அந்த படமா இருக்குமா, நீ இந்த படமா இருக்குமான்னு எக்ஸ்பெக்டேஷனோட தயவு செய்து இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. சரி, சூர்யாவுக்கும் அமிதாப் பச்சன் அவங்க ரெண்டு பேருக்கும் சார் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ராதிகாவுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் நல்ல அந்த காம்பினேஷன் தான் அருமையா இருக்கு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களே காமெடி என்ன பெர்ஃபார்மன்ஸ், இந்த குழந்தைகிட்ட காட்டுற அந்த ஒரு அஃபெக்ஷன், இது அழகா ஃபாரின் ரிட்டர்ன் அழகா ஒரு மினி ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு ஜென்ஸுக்கு டீல் பண்ணுறது மாதிரி ரொம்ப க்யூட்டா பொம்மை மாதிரி வருதுங்க. வெங்கி அட்லூரி வந்து லக்கி பாஸ்கர்னு ஒரு படம். அப்படியே திருப்பி பார்த்தா விஸ்வநாதன் சன்ஸ். எப்படி இந்த டேரக்டரை புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, டைரக்டர் எல்லா கதையும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு படம் சீரியலே நம்ம பண்ண முடியாது. இப்போ க்ரைம் பண்ணுறவங்க இதை லவ் சப்ஜெக்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறது. லக்கி பாஸ்கர் உங்களுடைய எடுத்துகிற கண்டென்ட்டு உங்களுக்கு வேறு மாதிரி. அது வந்து அப்போ நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி பண்ணார். ரொம்ப அருமையாக துல்கர் சல்மான் விளையாடி இருப்பாங்க. இது அப்படியே கலரே வேற உண்டு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். தி ஒன் அப்படிங்கக்கூடிய அந்த பட்டம் நடிகர் சூர்யா அவர்களுக்கு பொருந்தும். ஸோ நான் இயல்பாக சினிமானா சூர்யானா கொஞ்சம் வியந்து பார்ப்பேன். பர்சனலாக எனக்கு இருக்கும் மேபி. ஏன்னா அவர் பண்ணக்கூடிய உதவிகள், அந்த ரொம்பவே அந்த ஹம்பிளாக நடந்துக்கிற விதம் எல்லாத்துலேயுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். அந்த அளவுக்கு இருக்கும்போது சிலர் படங்கள்லாம் ஜெயிக்கணுமே அப்படின்னு நினைப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் அந்த படம் உண்மையாக இருந்தது தான் மக்கள் செலிப்ரேட் பண்ண முடியும். உனக்கு பிடிங்கிறக்காலம் போய் செலிப்ரேட் பண்ண முடியாங்கிற மாதிரி ஒரு கருத்து வரும்போது, ஸோ சூர்யா அவருடைய அடுத்தடுத்த படங்கள் தொடர் தோல்விகள் இருந்தது. ஒரு கம்பேக் தர்றாங்க. இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது முயற்சி. இப்போ புது முயற்சிகள் வேற விதமாக எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்டோரியை சூர்யா எடுக்கும் பொழுது இந்த ஸ்டோரிக்குள்ள எப்படி இருக்கு படம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடங்கல்கள் ரிலீஸ் ஆகிறதுலையே சில தேட்டர்கள் படம் ரிலீஸ் ஆகலை. கடைசி வரைக்கும் அந்த ஒரு போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. என்ன நடந்தது சார்? ஃபர்ஸ்ட் ஏன் படம் அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன? அதற்கு பிறகு படத்துக்கு வருவோம். இல்லை, இந்த பெர்சன்டேஜ் விஷயமா கொஞ்சம் பேசப்பட்டது. ஜனநாயகம் படத்துக்கும் அந்த சேம் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. இதுக்கும் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது முந்தைய படத்துக்கும் கருப்புக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பெரிய படாத பாடுபட்டாங்க. ஸோ அப்புறம் சூர்யா வந்து கார்த்திக் வந்து தான் சில எல்லா பிரச்சனைகளும் முடிச்சு படம் ரிலீஸ் பண்ணாங்க. வருமா வராதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்குச்சு கருப்பு, வேறு லெவல் மாதிரி. சில தயாரிப்பாளர்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இந்த பர்சன்டேஜ் பேசணும், அது பேசணுங்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் அதுக்குள்ளே வரணும். பட் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும் இல்லையா? அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறதா கொஞ்சம் காலதாமதமாச்சு. படம் வரலைங்கிற தகவல் வருது. நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், FDFS பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் வருது, படம் இங்கே போடலையே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. நான் படம் பார்த்து இன்டர்வியூ வரப்போது நான் பேசுகிறேன்னு சொல்லி வச்சிட்டேன். ஸோ அதனால் சில சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல் அப்படின்னா திருஷ்டி மாதிரி எடுத்துக்க நீங்கள் அதை கருப்புக்கு அப்படி தான் வந்துச்சு உங்களுக்கு. நம்ம முதல் நாள் ரிலீஸ் ஆன படம் தள்ளி போயெல்லாம். எஸ், அதுக்கெல்லாம் நம்ம ஆர்ஜே பாலாஜி கண்ணீர் விட்டு அழுதை நம்ம பார்த்துருப்போம். சூர்யா அவர்களே ரொம்ப எமோஷனல் ஆனதை பார்த்தோம். நான் படம் நல்லா வந்திருக்கு, இந்த டயத்துக்கு ரிலீஸ் ஆனது சரியாக இருக்கும்னு சொல்லி. பட் இந்த படத்துக்கும் அப்படி தான் சில பிரச்சனை வந்துச்சு. காலையில் வரைக்குமே ஓடிட்டு இருந்தது, ஏர்லி மார்னிங் வரைக்குமே. பட் ஒரு வழியாக எல்லாமே சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்தோம். ரொம்ப டீசெண்டான படம். உண்மையிலேயே சூர்யா அவர்கள் கேரியரில் த பெஸ்ட் பச்சர்னு நான் சொல்லுவேன். என்ன ஒரே ஒரு விஷயத்தை திரும்பி சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீ அந்த படமாக இருக்குமா, நீ இந்த படம் மாதிரி இருக்குமான்னு எக்ஸ்பெக்டேஷனோட தயவுசெய்து இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. சூர்யா நடிச்சிருக்கார் ஹம்பலாக, அழகாக, நீட்டாக, ஒரு மல்டி மில்லியனர், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னேட் அப்படின்னா சில பேருக்கு தான் அந்த கேரக்டர் செட் ஆகும். கோட் ஷூட் போட்டு அது சூர்யாவுக்கு 100% செட் ஆகும். ஸோ கஜினியில் நம்ம பார்த்துருப்போம் சஞ்சய் ராமசாமியா, இதில் சஞ்சு விஸ்வநாதா பார்க்குறோம். நம்ம அதை வித்தியாசம் அவ்வளோதான். ஸோ அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியோட அழகாக குட்டி பசங்கள்லேருந்து நீட்டாக போய் உட்காந்து ரசிச்சுட்டு வரக்கூடிய படமாக பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் லேட்டாக வரும். நமக்கு வந்து கருப்புக்கெல்லாம் எகிரிச்சு உங்களுக்கு ஓப்பனிங்கை பார்த்தா இது ஒரு நாள் 2 நாள் டைம் எடுக்கும். சண்டே வரைக்கும் அப்படி இப்படி. நாளைக்கெல்லாம் தியேட்டர் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் மாதிரி தவிர ஆகஸ்ட் 15 லீவ் உங்களுக்கு. அது சண்டே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. மண்டேக்கு அப்புறம் உங்களுக்கு பப்ளிக் அடைன்னு சொல்ல ரசிகர்களையும் தாண்டி உள்ள வருவாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது ரசிக்கும் போது அவர்கள் ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்டு தான் இந்த படமாகவே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்குள்ளேயுமே அந்த ஃபீல்டு உள்ளே போயிடுவாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த சூர்யாவை நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க. நான் பழைய சூர்யா பார்த்தா சரவணன்ற கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். அவர் பேர் ஒரிஜினல் சரவணன். நேருக்கு நேர் படம் வரும்போதெல்லாம் அந்த பைக் எடுத்துகிட்டு சுற்றுற ஸ்டைல்லாம் பார்த்தா நானும் இப்போ சின்ன வயசு அவர் அட்டகாசம் பண்ணுவார். அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ ஃபாஸ்ட். அப்போவே அவருக்கு வந்து மனசு என்ன, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணுங்கிற மனசு ஒருத்தருக்கு பிறவிலேருந்தே வந்தால் தான் பண்ண முடியும். அவர் பிளட்லேயே ஊறி போனது சூர்யாவுக்கு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ண முடியல ஒதுங்கி போயிடணும். ஸோ நினைக்க கொடுக்குறாரு. நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து நீ ஆகாரம் வச்சு எத்தனை பேருக்கு எவ்வளோ பேருக்கு இந்த லைஃப் கொடுத்துட்ருக்காங்க. நீ படித்து பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். பட் அவர் கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலையும் சரி ரொம்ப அதிகமாக பேச மாட்டார், சத்தம் போட்டு பேச மாட்டார். பிடிச்சவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவர். அதனால தான் ஜோதியா லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணு முடிவு பண்ணி பிடிவாதமாக கல்யாணம் பண்ணார். லைஃப் நல்லா போய்ட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சரவணன் என்கிற சூர்யா.
பட் நிறைய படங்கள் இதற்கு முன்பாக நீங்கள் வந்தால் கருப்பு, ரெட்ரோ அண்ட் கங்குவா உட்பட நீங்கள் ஒரு 7-8 படங்களுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய அளவில் ஹிட் கொடுக்க முடியலைங்கிற வருத்தம் இருந்தாலுமே வெறித்தனமாக போராடினார். கம்பேக் கொடுக்கணும்னு ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் மிஸ் ஆகுது, எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கும் போது தான் கதையை அவர்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு ஒரு 4 பேர் வந்து கொஞ்சம் இடையூறாக இருந்தாங்க. இடையூறுன்னு சொல்ல முடியாது, தாண்டி போக முடியல. ஆனால் இப்போது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி நேரடி பார்வைன்னு போனார். ஸோ இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் வந்திருக்கு. வெங்கி அட்லூரி த பெஸ்ட் டைரக்டர். கருப்பு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது. இந்த பக்கம் டைரக்டர் வேல்யூ ரெண்டும் சேர்ந்து இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணுச்சு. அழகான ஒரு படம். சூர்யாவை லவ் பண்ணுறவங்க வந்து இந்த படத்தை இன்னும் அதிகமாக லவ் பண்ணுவாங்க. அப்படி தான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், என்டையராக தான் நீங்கள் ஒரு கருப்பு மாதிரி ஒரு படம், அப்படி ஒரு மாஸ், ஒரு டைலாக், சண்டை அப்படிலாம் நினைக்காதீங்க. சைலண்டாக போங்க. சூர்யா அவர்கள் அந்த கதைக்குள்ளேயே போயிருப்பாரு. ஸோ உங்களுக்கும் பிடிக்குங்கிற மாதிரி தான் படத்தை ரொம்ப கிளாஸாக இருக்கும். நிச்சயமா சார். இப்போ இந்த படத்துடைய தான் எப்படி இருந்தாலும் இந்த புக்கிங்ஸு முதல் நாளே இன்னும் ஃபுல்லாக புக் ஆகலை, கிரிட்டிசைஸ் இதெல்லாம் வருது தான். அதெல்லாம் தாண்டி தான் சகஜம். அதனால் வந்த டோலிவுட் அடாப்டட் சைட் ஆஃப் டோலிவுட்னே வர சொல்லுவாங்க சார். ஏன்னா தெலுங்கு டேரக்டர், தெலுங்கு படத்துடைய சாயல்கள் அப்படியே இருக்குது, அதில் மறுக்க முடியாது. ஸோ என்டையராக அது பார்க்கும்பொழுது இங்கு விட அங்கே நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்டையராக அது எவ்வளோ ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பெரிய தொகைக்கு விற்றுட்டாங்க, எவ்வளோ முதல் நாள் கலெக்ஷனில் ஆக போகிறது, வரும் நாட்களில் எந்த அளவுக்கு எகுரும்னு எதிர்பார்க்குறேன்? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 crores வரைக்குமே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வரது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. விசாரிச்சு இது வரைக்கும் இப்போ நான் பேசிட்டு வரைக்குமே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஹோல் டைப் நைட் ஷோ ஒன்று இருக்குது. அதை ஸோ ஓவரால் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது கொஞ்சம் ஓப்பனாக தான் முன்னாடி சொன்னேன். ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்லோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே வராமல் மவுத் டாக் வெளியாக போய் இதோடைய படம் ரொம்ப கிளாஸ். ஏன்னா இந்த படம் நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சாங்க எல்லா பேருமே. ஒரு இங்கிலீஷ் பட ஸ்டைலில் ஒரு அழகாக நீட் கலர்ஃபுல்லாக ஒரு ப்ளூ டோனில் அழகான ஒரு ட்ரெய்லர் காமிச்சு, கேமரா விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அருமை எக்ஸலண்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை பார்க்கும்போதே படம் பார்க்கணும்னு தோணும். இப்போ ஏன் நீங்கள் பல்வேறு சொல்ல வர இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்டலாம் உள்ள நிறைய பேரை பார்த்தோம். எல்லா பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்து கைத்தட்டி ஆர்வம் ரசிச்சதை நம்ம பார்த்தோம். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி சார். இப்போ ஸ்ரீ சக்தி சினிமாஸ்ன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களுமே ஒரு ஷோ முழுக்கவே அவங்க மட்டும்தான் வந்து ஒரு விஷுவல்ஸ் பார்த்தேன். இப்போ நிறைய நம்ம பார்த்த தேட்டரில் கூட நிறைய பெண்கள். ஸோ அந்த ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஃபேமிலியாக வருவாங்க. குறிப்பாக பெண்கள் அதிகமாக வரக்கூடிய படமாக மாறுமா? இது பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்லிக்கணும். அம்மா சென்டிமெண்ட், ஒரு ஒய்ஃபாக வரக்கூடிய ஒரு லவ்வர் சென்டிமெண்ட் உங்களுக்கு. அந்த பக்கம் சித்தி சென்டிமெண்ட் ஒன்று. சித்தினா கொடுமைக்கார சித்தியை தான் நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இல்லை ரவீனா டேண்டன் அப்படியே உல்ட்டாக பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப ரொம்ப அமைதியாக இப்படி ஒரு சித்தி வேணும்னு நினைக்கூட பண்ணியிருக்காங்கன்னா அப்படி எப்படி சொல்லுவீங்க? அதை அதுக்காக எல்லாமே அப்பாக்களை சித்தியை தேடி போயிடாதீங்க. அப்படி கதையில் சொல்ல வரேன். ஸோ அப்படியே ஒரு சந்தர்ப்பங்கள் அப்படி அமையும் பொழுது என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயங்களா. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அது ஜிவி பிரகாஷோடைய தங்கையை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக என்ன அந்த கேரக்டர் பேசப்படுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. குறிப்பாக ராதிகா மேம் மிரட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராதிகா மேமோடைய ஆக்டிங் ரொம்ப ரசிக்க முடியுது. தாய் கிழவியில் ஒரு ஸ்டைலில் பார்த்தோம், மனோரமாச்சு இல்லாத குறைய தாய் கிழவியில் பண்ணாங்கன்னு. இந்த சின்ன கவுண்டரில் போட்டால் தான் தாய் கிழவியில் போட்டிருப்பாங்க. இதே பசும்பொன்னில் அப்பயே போட்டாங்க. பட் அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணக்கூடியது நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் கட் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணாக தெரியுறாங்க. அப்படியே ஒரு மிடில் ஏஜில் வரும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக. ஸோ இந்த கேரக்டர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுடைய அம்மா எப்படி இருப்பாங்க, அத்தனை பேரை சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க, அந்த பார்வையிலேயே மிரட்டுறது செய்கிறது, அப்படி ஆண்டி மாதிரி கொண்டு போய் அந்த கேரக்டர் பாசிட்டிவாக மாற்றுறது. ஸோ அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா நிறைய படங்களில் ஒரு கேரக்டர் டெத்துன்னா குய்யோ மியோன்னு கத்தி ரொம்ப ஸ்க்ரீன் ஆர்ப்பாட்டம் காமிச்சு ஒரு மாதிரி கொண்டு போவாங்க. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக ராதிகா சிரிச்சிட்டு இருக்க மணிக்கு ஒரு டெத்தை ஒன்று காமிச்சும்போது அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு பரிதாபம் ஒன்று வருது திடீர்னு. ஏன்னா அதுக்கு முந்தின சீன் வந்து உட்காந்து சாப்பிட்றது மாதிரி அழகாக கொண்டு போயிட்டு நைட் கட் பண்ண டெத்து காமிக்கிற விஷுவலில் எதிர்பார்க்கவே இல்லை. அதை அதற்கு பிறகு வந்து சூர்யா அந்த ஃப்ரேமில் வந்து அந்த கட்டிலில் படுத்துட்டு அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுற சீன் அல்லது சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டியிருக்காங்க. அப்படி சிங்கிள் ஷாட் பண்ணியிருக்காங்க. அம்மாவை டார்ச்சர் பண்ணுற நிறைய பேர் ஊருக்குள்ளே இருக்கானுங்க. அவங்களெலாம் அதை பார்த்தாங்கன்னா உண்மையிலே திருந்துவானுன்னு நினைக்கிறேன். அம்மா இல்லாதவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ராதிகாவுடைய அந்த கேரக்டர் அப்படி தாங்கி பிடிச்சி கொண்டு போயிருக்குது. சூர்யா அம்மா இல்லைங்கும் போது அதில் அப்படியே ஒடிஞ்சு போய் விழுந்து அந்த கட்டில் அப்படி சுருங்கி படுத்து இதெல்லாம் வந்தோம்னா அதாவது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படமானு சொன்னதுக்கு காரணம் இதுதான். பெண்கள் ரசிகர்கள்னு சூர்யாவுக்கு அதிகமாக வருவாங்க. ஆனால் அந்த லவ்வர் கேரக்டர் வரக்கூடிய மமிதா பைஜு கேரக்டர்ஸ் அதை நம்ம சொல்லியே தரணும். படத்தை அப்படி தாங்கி பிடிச்சி ஒரு போகிற ஒரு கேரக்டரில் வந்து அவங்க ஒரு ரோல். ஆக்சுவலி சூர்யாவுக்கும் மமிதா பைஜு அவங்க 2 பேருக்கும் சார் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ராதிகாவுக்கும் மமிதா பைஜுக்கும் நல்ல அந்த காம்பினேஷன் தான் அருமையாக இருக்குது. பேர் சொல்லி கூப்பிட்றது நிர்மலா தேவின்னு
ஏய் நிர்மலா தேவி. மிஸ்ஸஸ் நான் என்ன ஏமியோ அப்படின்னு பேர் நிர்மலா தேவி தானே அப்படி தான் கூடு. அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களே காமெடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் இந்த குழந்தைகிட்ட காட்டுற அந்த ஒரு அஃபெக்ஷன் இது அழகாக ஃபாரின் ரிட்டர்ன் அழகாக ஒரு மினி ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு ஜென்சி கிட்டேல் கொள்ளது மாதிரி ரொம்ப க்யூட்டாக பொம்மை மாதிரி வருதுங்க. தமிழ் தெலுங்கு வச்ச மிகப்பெரிய ஒரு கனவு கண்ணி தான் சொல்லலாம். நம்ம அதை டைட்டிலே போடலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமே சார் மமிதா பேஜுக்கு வந்து ஒரு பெரிய திடீர் ஃபேன்ஸ் நிறைய பேர் உருவாக ஏற்கனவே உருவாகி ஆல்ரெடி இருக்கு. ஆனா இந்த படத்துல பார்த்ததுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமா வருவாங்க. துருதுருன்னு ஒரு மாதிரி ஜாலியா வைபான ஒரு பொண்ணு மாதிரி சிரிச்ச முகம் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி கில்லி மாதிரி பண்றாங்க. டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப கேஷுவல் யதார்த்தமான மூமெண்ட்ஸ் ஒன்று பார்க்கும்போது. ஸோ இதில் படத்தில் மிகப்பெரிய பேக் போனே பார்த்தோம்னா அந்த கேரக்டர். அதுதான் ராதிகா அவர்கள் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது இந்த கேரக்டர் எனக்கு ஓகே, அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறான்னு கேட்டாங்க. மேடி கேரக்டர். அப்போது மமிதா பேஜ் சொன்னோன்னே சூப்பர் சாய்ஸ் அது. ஏன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அதுதான் பேசும்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதுதான் பேசியிருக்கு. மமிதா பைஜூருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை பூரா அடித்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பொம்மை மாதிரி அழகாக வர்றாங்க. ஸோ அந்த ரவீனா டாண்டன் சொன்னது தான். ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு அதான் சொல்லல, நீங்கள் கருப்பு ஒரு பெரிய ஒரு மாஸ் படம், இது மிகப்பெரிய ஒரு கிளாஸ் படம். இது உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட் ஃபிலிம். நீங்கள் உணர்வுகளை மதிக்கிறவங்க, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, ஒரு ஒய்ஃப் சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா பேரும் தியேட்டரில் போய் அழகான ஒரு படத்தை நீங்கள் பார்த்துட்டு வர ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருவாங்க. நிச்சயமா சார். மமிதா பைஜுடைய அந்த நடிப்பு யதார்த்தமாக ஜாலியாக ஒரு 22-24 வயசு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நடிக்கும்போது தான் செம்மையாக இருக்கும். பட் அதுதான் படமுமே. ஒரு 24 வயசு 24 வயசு 40 வயசு எப்படி வந்து மேட்ச் ஆகும், அவங்களுக்குள்ளே எப்படி காதல் வருமாங்கிறது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே ஜட்ஜ் பண்ண விடுறாங்க. வெங்கி அட்லூரி வந்து லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் தராது. அதை அப்படியே திருப்பி பார்த்தா விஸ்வநாதன் சன்சன் இருக்கு. எப்படி இந்த டேரக்டரை புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, டைரக்டர் எல்லா கதையும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிற டைரக்டர். ஆனால் நீங்கள் ஒரு படம் சீரியலே நம்ம பண்ண முடியாது. இப்போ க்ரைம் பண்ணுறவங்க இதை லவ் சப்ஜெக்ட் பண்ணுறது இல்லையா, ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறது இல்லை. லக்கி பாஸ்கர் உங்களுடைய எடுத்துகிற கண்டென்ட்டு உங்களுக்கு வேறு மாதிரி. அது வந்து அப்போ நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார். ரொம்ப அருமையாக துல்கர் சல்மான் விளையாடி இருப்பார் உங்களுக்கு அதை. இது அப்படியே கலரே வேறு உங்களுக்கு அதை. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுடைய லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க அப்பா கேரக்டர் எதனால மேரேஜ் பண்ணலை, ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கு வரைக்கும் என்ன ஒரு கனெக்ஷன், அந்த குழந்தை எப்படி ஃபார்ம் ஆச்சு, நீட்டாக வந்து ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதாவது எப்படி நீங்கள் இந்த நூலில் அந்த ஊசியை கோர்க்கிறது மாதிரி எப்படி நீங்கள் கொண்டு போகணுங்கிறது ரிஸ்க்கான ஒரு மேட்டரை ஸ்க்ரீன் பிளே அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு யதார்த்தமான ஒரு கதை, எல்லார் லைஃப்லையுமே கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அதனால் ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசத்தை காமிக்கணும். வெங்கி அட்லூரி, நீங்கள் லக்கி பாஸ்கர், அது ஒரு பேட்டர்ன். இந்த படம் நீங்கள் ஒரு கிளாஸாக நீட்டாக பண்ணியிருக்காரு இல்லையா, எல்லா பேரும் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதுதான் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தெலுங்கு வாசனை கொஞ்சம் அடிக்குது படத்தில், பட் ஒரு வழி இல்லை. ஆனாலும் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் யார் யார், சூர்யா, ராதிகா, மமிதா பைஜு அப்படிங்கும்போது நாசர் ஒரு ரோலில் வர்றார். பட் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அழகாக போகுது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறங்கி ஏறுது. அப்படி ஸ்பீட் பிரேக் மாதிரி ஒரு அப்பு ஒரு டவுன், ஒரு அப்பு டவுன்னு போகுது, கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் அந்த கேரக்டருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவலைஸ் பண்ணி தான் தீரணும். அப்படி ஒரு மெயின் ரோலில் சூர்யா அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் ரவசன் இருக்குது சித்தி மேலே பொண்ணு மேலே, அது எப்படி தாண்டி கொண்டு போய் முடிக்கிறாங்கிறதுக்கு அந்த தங்கச்சி கேரக்டர் ஒரு டயலாக் ஒன்று பேசுகிறது அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காருங்க. எடுத்துக்கிட்ட அந்த த்ரெட்டுக்கு நீட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். மியூசிக் ஜி பிரகாஷ், பாடல்கள் எந்த அளவுக்கு அது படத்தோட பொருந்தியதா, அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஏன்னா படம் முழுக்கவே அம்மா தான் மெயின் சென்டிமெண்ட். அவர் சூர்யா அவர்களுக்கும் அம்மா அவர்கள் ராதிகா அவர்களுக்கும் இருக்க அந்த ஒரு பாண்டிங்கு, அது பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ், அது வந்து சில இடத்துல ரொம்ப சென்டிமெண்ட்டாக நம்மளை அழுக வைக்கக்கூடிய விதமாலாம் இருந்தது. எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சாங் எந்த அளவுக்கு? சாங் இந்த பட்டாம்பூச்சி சாங் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. மமிதா பைஜ் வந்து ரொம்ப கேஷுவலான போது நம்ம இந்த மௌனராம் படத்தில் ரேவதி ஒரு சாங் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அது எப்படி துருன்னு இருக்கும் ஒரு கேரக்டரில், அந்த மாதிரி அந்த சாங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்குது, ஒரு ஜாலியாக ஒரு இதாக. இந்த செகண்டில் நாசர், அதாவது ஒரு தங்கச்சிக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ்னு போகிற இடத்துல அந்த சாங் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் அப்படி உழுகுது. அதான் சொன்னேன், ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிறது மாதிரி. இந்த நாசர் கேரக்டர் இந்த கேரக்டரில் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு போகுது கதைக்கு, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன தான் இருந்தால் ஒரு சின்ன சர்க்கிள் வரும் எல்லாருக்குமே, அதுதான் நான் பார்க்குறேன். பட் இங்கே பிஜிஎம்க்கு பெரிய வேலை இல்லை. நீ ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அதை அடித்து தூள் பண்ணாங்கன்னா அப்படி வேறு மாதிரி போகும். இதுக்கு அது வேலை இல்லாமல் போச்சு உங்களுக்கு. அதை ஜீவிக்கு இதில் பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ஸிங். முடிந்த வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அந்த கதைக்கு ஏற்ற தாண்டி போத அளவுக்கு அது ஸ்கேலில் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளேயே பண்ணியிருக்காரு.
என்னன்னா ஸோ தளபதி படத்தினுடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நினைக்கும் போது ட்ரெயின் சவுண்டை கொடுத்து ஸ்ரீவித்யா அவர் வந்து அம்மா சென்னிப்பிள் சவுண்டை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ராதியா இறந்ததுக்கு பிறகு சூர்யா ஃபீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நினைக்கிற ஷாட்டில் வரும்போது லைட்டாக ஒரு பிஜிஎம் ஒரு ஆர்ஆர் ஒன்று கொடுத்துட்டு அந்த மைல்டாக சென் கொடுத்துட்டு வச்சிங்களேன், கொஞ்சம் பேசப்பட்டிருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஜிவி கிட்ட. இருந்தாலும் அது என்ன ஒரு லெவல் இருக்கோ அதுக்குள்ளே பண்ணியிருக்கேன். ஓகே சார். எனிவேஸ் அதான் இப்போ பேக் டு பேக் ஹிட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கருப்பு, விஸ்வநாதன் சன்ஸ் ஓரளவுக்கு ஒரு வெற்றி படமாக இது மாறிடுமா? எந்த அளவுக்கு அடுத்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு செய்யும் நம்புறீங்க? இல்லை, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுற வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. நம்ம ஓப்பனிங் வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே வேண்டாம். தெலுங்கில் கண்ணம்னா ரிசல்ட் வந்தாச்சு, நல்லா போய்ட்டு தகவல் வருது. தமிழில் தான் சொன்னேன் நான், நீங்கள் சூர்யா படத்தை பார்க்க வரனே நினைக்க வேண்டாம். ஒரு படம் ஹீரோ பண்ணியிருக்காரு, ஓ நம்ம சூர்யா பண்ணியிருக்காரா, அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளுக்குள்ளே வாங்க. படம் பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கும். நீங்கள் ஒரு மாஸ் படம் கருப்பு கொடுத்துட்டாரு, ரெட்ரோ கொடுத்துட்டாரு, அயன் படம் மாதிரியே எல்லா படமும் வேணும் அப்படின்னு கூட. ஏங்க ஒரு நந்தா பண்ணதும் சூர்யா, ஒரு அயன் பண்ணதும் சூர்யா, ஒரு பிதாமகன் பண்ணதும் சூர்யா தான். வெரைட்டி கொடுத்தார், நீங்கள் அதை ரசிக்கணும். அந்த வகையில் இது ஒரு ஜானர். எஸ். அதனால் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து படம் பாருங்க, கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு வெற்றி பட வரிசையில் தான் இது சூர்யாவுக்கு அமைஞ்சிருக்குமே தவிர வேறு லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ பிஸ்னஸே உங்களுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்தாச்சு. ஸோ ஆடியன்ஸும் மிகப்பெரிய வெற்றியை தருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் சென்டிமெண்ட்ஸுங்கிறது நிறையா வச்சுருக்காங்க, லவ்க்குள்ளே வச்சுருக்காங்க. ஏஜ் டிஃப்ரெண்ட் சொல்லலாம் தவிர இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமையிறது கொடுத்து வைக்கணும்னு தான் கொண்டு போகிறாங்க உங்களுக்கு. மமிதா பச்சனுக்கும் சூர்யாவுக்கும். அப்புறம் அம்மா சென்டிமெண்ட், சித்தி சென்டிமெண்ட், ஸோ தங்கச்சி சென்டிமெண்ட், த்ரோ அவுட் ஒரு லைன் உங்களுக்கு. இதோட என்ன ஒன்று படத்துக்கு உங்களுக்கு அதை இல்லை. கண்டிப்பாக கருப்பு படம் இந்தளவு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாச்சுன்றதை அதை தூக்கி ஓரமாக வைங்க. இந்த படத்துக்கு ஓரமாக வச்சு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் தான். மிகப்பெரிய வெற்றி படை வரிசையில் விஸ்வநாதன் சன்ஸ் கண்டிப்பாக அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார். எனிவேஸ் படம் இவர் ஜெயிச்சா இன்னொரு 100 பேருக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிச்சயமாக சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். தி ஒன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தனித்துவம் ஒரு கதையாக புதுசாக ட்ரை பண்ணுறதுலே. ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியட் இருக்குது, அவங்க வந்து அடுத்து பண்ண போகிற ஒரு படத்துக்கு டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். அதில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது அது சக்ஸஸ் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். எனிவேஸ் உங்களுக்கும் படம் எப்படி பிடிச்சிருக்குங்கிறத சொன்னீங்க. ஆடியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில். ஆடியன்ஸு கண்டிப்பாக பிடிக்கும் சார், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் அதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளே வந்துருங்க. ஒரு ஆக்டர் எப்படி ஒரு டைரக்டர் எல்லா கதையும் மாற்றி பண்ணுவோம், ஒரு ஆக்டர் எல்லா கேரக்டரையும் பண்ணணும். அதான் ஆக்டர். நீ கருப்பு மாதிரியே தொடர்ந்து பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரே டைப் ஆஃப் படம் போக முடியாது, அது போர் அடிச்சு. ரெட்ரோ மாதிரியும் பண்ண முடியாது. அது சேஞ்சஸ் தான் கங்குவா பண்ணாரு. அவர் ஃபேன்ஸ்க்காக ஒரு படம், எல்லாருக்கும் ஒரு படம், ஒரு கேட்டகரி. எஸ், ஒரு நீட் ஃபிலிம், அழகாக ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நீட் ஃபிலிம், ஒரு ஜென்டிலான ஒரு ஃபிலிம். ஸோ இது வந்து சூர்யாவுக்கு இந்த படம் வந்து கஜினி எந்த அளவுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிச்சோ கண்டிப்பாக இது புது ஆடியன்ஸை உருவாக்கும், புது பெண் ரசிகளை உருவாக்கும். அந்த அளவுக்கு தான் விஸ்வநாதன் சன்ஸ் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.